புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டசபை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை கோடை விடுமுறை கால நீதிபதிகள் எல் விக்டோரியா கௌரி, என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அவசர வழக்காக விசாரித்தது. தேர்தல் கமிஷன் தரப்பில் மூத்த வக்கீல்கள் ஜி ராஜகோபாலன், தருண்ராவ் கல்லகுரு, பெரிய கருப்பன் தரப்பில் மூத்த வக்கீல்கள் முகுல் ரோஹத்கி, என்ஆர் இளங்கோ, சீனிவாச சேதுபதி தரப்பில் மூத்த வக்கீல்கள் அபிஷேக் மனு சிங்வி, வி ராகவாச்சாரி ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த இடைக்கால உத்தரவு. ஒரு தொகுதிக்கான தபால் ஓட்டு அந்த தொகுதியின் பெயரை கொண்ட மற்றொரு தொகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது தொடர்பான இந்த வழக்கு வித்தியாசமானது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல தேர்தல் வழக்கில் இதை காரணமாக முன்வைக்க சட்டத்தில் இடமில்லை. ஓட்டு எண்ணிக்கை செயல்முறை முடிவடையும் முன் தவறான இடத்துக்கு அனுப்பப்பட்டதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தபால் ஓட்டை அதன் சரியான தொகுதிக்கு திருப்பித் தர அதிகாரிகள் தவறியதே தோல்விக்கு காரணம். ஓட்டை முறையற்ற வகையில் ஏற்றது, நிராகரித்தது, ஊழல் நடவடிக்கை, சட்ட விதிகளை பின்பற்றாதது போன்ற காரணங்களை கூறித்தான் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனால் சர்ச்சைக்குரிய தபால் ஓட்டையும் வீடியோ பதிவையும் பாதுகாக்க கோரிய இந்த வழக்கை வழக்கமான தேர்தல் வழக்காக கருத முடியாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது. மேலும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளதால் இந்த வழக்கை முக்கியமற்றதாகவும் கருத முடியாது. ஏனெனில் ஒரு அரசு நீடிப்பதும் கவிழ்வதும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில்தான். எனவே சம்பந்தப்பட்ட தாவேக எம்எல்ஏ நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பங்கேற்றால் அது முக்கியமானதாக அமையும். இருப்பினும் இப்போதைய நிலையில் சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையை பாதுகாக்க நம்பிக்கை ஓட்டெடுப்பில் தாவேக எம்எல்ஏ பங்கேற்க தடை விதிப்பதால் எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பங்கேற்க அவரை அனுமதிப்பது இவ்வழக்கின் மனுதாரரான திமுக வேட்பாளருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டசபை நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட ஓட்டளிப்பு நடைமுறைகளில் பங்கேற்கக்கூடாது. இருப்பினும் தாவேக எம்எல்ஏ வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதாகவோ மனுதாரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாகவோ இந்த உத்தரவை கருத முடியாது. மறு எண்ணிக்கை நடத்த பிறப்பிக்கப்பட்டதாகவும் கருதக்கூடாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் நடந்த ஓட்டு எண்ணிக்கை தொடர்பான ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் பாதுகாக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய தபால் ஓட்டை அடையாளம் கண்டு பிரித்து சீல் வைத்து பாதுகாக்க வேண்டும். மேலும் தபால் ஓட்டு எண்ணிக்கை சரிபார்ப்பு, நிராகரிப்பு தொடர்பான வீடியோ பதிவுகளையும் பத்திரப்படுத்த வேண்டும். எந்த ஆவணங்களையும் மாற்றவோ அழிக்கவோ கூடாது. மனு தொடர்பாக சீனிவாச சேதுபதி உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும். விசாரணை ஜூன் 19ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையே இடைக்கால தடையை எதிர்த்து சீனிவாச சேதுபதி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க அபிஷேக் மனு சிங்வி முறையீடு செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று விசாரிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக தரப்பில் பெரிய கருப்பன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். இன்று ஓட்டெடுப்பு நடக்கும் நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.